என்னதான் ஒரு நல்ல பையனா இருந்தாலும், நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையனா இருந்தாலும், நல்ல ஒழுக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு பையனா இருந்தாலும், அந்த ஊருக்காரங்க அவனை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா அவனை நம்பி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. என்ன வேணும் அவனுக்கு? பொண்ணு வேணும். அந்த மாதிரி தான் என்னதான் பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருந்தாலும், ஃபியூச்சர்ல நல்ல பிசினஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனியா இருந்தாலும், அந்த கம்பெனியை பத்தின நெகட்டிவ் பப்ளிக் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு லீட் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் அதே நேரத்தில் நெகட்டிவ் நியூஸ் கண்டிப்பா நெகட்டிவான விஷயத்தை ட்ரிகர் பண்ணும். அப்போ ஒரு பேட் பப்ளிக் இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி என்னதான் அவன் ரெவன்யூல பெரிய கம்பெனியா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் ட்ரிகர் ஆகும் போது அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கீழே இறங்கும். இந்த ஒரு காரணத்தினாலதான் ஒரு கம்பெனி அவங்க பிசினஸ் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய பிராண்ட் வேல்யூவையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எந்த கம்பெனில இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க.